திட்வா புயலால் டெல்டா மாவட்டங்களில் விடிய விடிய கனமழை பெய்துள்ளது. கடலூர் மாவட்டத்தில் கடலூர், சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் 6 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. புதுச்சேரியிலும் 7 மணி நேரமாக தொடர்ந்து வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம், திருமானூர், தாப்பழூர் மற்றும் செந்துறை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவிலும் மழை நீடித்தது. தஞ்சாவூர், திருவையாறு, ஒரத்தநாடு, கும்பகோணம், திருவிடைமருதூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், பேராவூரணி என மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களிலும் கனமழை பெய்தது. திருவாரூர், சேந்தமங்கலம், கங்களாஞ்சேரி, மாங்குடி, கூத்தாநல்லூர் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பெய்தது. திட்வா புயல் தாக்கத்தால் சென்னையில் நேற்று பிற்பகல் முதல் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் இரவிலும் மிதமான மழை நீடித்தது. நுங்கம்பாக்கம், வடபழனி, கிண்டி, மெரினா கடற்கரை, பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. புயலின் தாக்கத்தால் பட்டினப்பாக்கத்தில் கடலின் சீற்றம் அதிகமாக காணப்பட்டது. சென்னை OMR மற்றும் ECR சாலையையொட்டிய பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளான பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர், முடிச்சூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும், வளசரவாக்கம், போரூர், பூந்தமல்லி, மாங்காடு சுற்றுவட்டார பகுதிகளிலும் லேசான மழை நீடித்தது. டிட்வா புயல் தாக்கத்தால் சீர்காழி அருகே கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மீனவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். டிட்வா புயல் தமிழக கடலோர பகுதிகளை நெருங்கிய போது கடலோர மாவட்டங்களில் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த நாயக்கர்குப்பம், மடத்துக்குப்பம் மீனவ கிராம பகுதிகளில் கடல் அலை 20 அடிக்கு மேல் எழுந்தது. ராட்சத அலையால் கடல் நீர் ஊருக்குள் புகுந்ததால் மீனவர்கள் அச்சமடைந்தனர். தரங்கம்பாடி கடற்கரையில் கடல் அலை 8 அடி உயரத்திற்கு எழும்பியது. ரெட் அலர்ட் கொடுத்ததுலேருந்து அந்த அலை சீற்றம் ஹெவியாக தான் இருக்குது. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 8-10 அந்த ரேஞ்சுக்கு தாண்டும் போல இருக்கு. தமிழகத்தை போன்றே புதுச்சேரியில் கடல் சீற்றமாக காணப்பட்டதால் கடற்கரைக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளின்றி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக ராமேஸ்வரம், மண்டபம், கோவில்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் பெரியகடை வீதி, மார்க்கெட் பகுதிகளில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மண்டபம் வடக்கு மீன்பிடி இறங்குதளம் பகுதியில் கடல் சீற்றத்தால் தார் சாலை சுமார் 200 மீட்டர் தொலைவிற்கு சேதமடைந்தது. கடற்கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 4 படகுகள் சேதமடைந்தன. 2 மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்து கடற்கரையில் விழுந்தன. கடந்த 5 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாததால் தங்கள் வருமானம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர். மீன் எடுக்கிற வியாபாரிக, அதுபோக ஐஸ் போடுறவங்க, பலசரக்கு ஜாமான் கொடுக்குறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு தான். இது நாட்டு படகு ஒரு 40 ஓட்டுக்கிட்ட 30-40 ஓட்டுக்கிட்ட போறாங்க. விசைப்படகு ஒரு 150 ஓட்டுக்கிட்ட கிடக்காங்க. எல்லாருக்குமே பாதிப்பு தான். ராமநாதபுரம் சித்தார்கோட்டை அருகே 50 ஏக்கர் உப்பளங்கள் மழைநீரில் மூழ்கின. இதேபோன்று உச்சிப்பிடி பகுதியில் வீடுகளை சுற்றி தண்ணீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டிட்வா புயல் தாக்கத்தால் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. குறிப்பாக பாப்பாகோயில், புத்தூர், நரியங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. இதேபோன்று வேளாங்கண்ணியில் உள்ள செபஸ்தியர் நகர் குடியிருப்பில் சுமார் 50 வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். தகவல் அறிந்து சென்ற பேரூராட்சி நிர்வாகம் மோட்டார் இயந்திரங்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வேதாரண்யத்தில் சுமார் 9000 ஏக்கர் அளவிலான உப்பளங்கள் நீரில் மூழ்கின. தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது.
தூத்துக்குடி மாநகராட்சியின் 3வது வார்டு கொத்தனார் காலனியில் வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பலரும் வீட்டை பூட்டிவிட்டு தங்களின் உறவினர்கள் வீட்டிற்கு சென்றனர். இதேபோன்று மாப்பிள்ளையூரணி பஞ்சாயத்திற்குட்பட்ட KBK நகர் பகுதியில் சுமார் 300 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. KTC நகர் பகுதி முழுவதும் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோன்று நால்வர் நகர் பகுதி அரசு போக்குவரத்து கழக பணிமனையிலும் மழைநீர் தேங்கியது. மேலும் தூத்துக்குடியில் மோசமான வானிலை நிலவியதால் சென்னையில் இருந்த 5 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. இதேபோன்று பெங்களூருவில் இருந்து வரும் விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. திட்வா புயல் காரணமாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது தவிர சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பில்லை எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இன்று திட்வா புயலின் தாக்கத்தால் தென்கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. திட்வா புயல் வலுவிழந்து விட்டதாகவும் மேகக்கூட்டம் ஏதும் இன்றி வெற்று சுழலாக நிலவி வருவதாகவும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான திட்வா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று அதிகாலை வேதாரண்யத்திற்கு கிழக்கே வடகிழக்கே 100 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழக கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் திட்வா புயல் வலுவிழந்து விட்டதாக வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், வறண்ட காற்று காரணமாக திட்வா புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிட்டதாகவும், மேகக்கூட்டம் ஏதுமின்றி வெற்று சுழலாக நிலவி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இன்று மாலை புயலின் சுழற்சியால் மீண்டும் மேகக்கூட்டங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் பிரதீப் ஜான் கூறியுள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பயிர்கள் குறித்து 1-2 நாட்களில் ஆய்வு செய்ய வாய்ப்புள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். திட்வா புயல் மற்றும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்தார். கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் புகார்களுடன் சமூக வலைதளங்களில் பதிவாகும் மழை தொடர்பான புகார் குறித்தும் கேட்டறிந்த அவர் உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். டெல்டா மாவட்டங்களில் மழை பாதிப்பு குறித்து 1-2 நாட்களில் நேரில் ஆய்வு செய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். நிச்சயமாக இருக்கு, சூழலை பொறுத்து இருக்கு. முதலமைச்சர் அவரே போனாலும் போவாங்க, அமைச்சர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. நாளை என்ன சூழ்நிலை பார்த்துட்டு சென்னையிலையும் நாளைக்கு மழை அதிகமாக இருக்கு, அதையும் பார்த்துட்டு நிச்சயமா 1-2 நாட்களில் டெல்டா பகுதிக்கு சென்று அந்த பாதிப்புகளை நாங்கள் ஆய்வு செய்வோம். வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். டிட்வா புயலில் ஒரு உயிரிழப்பு கூட நேரக்கூடாது என்ற இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை குறிப்பிட்டார். பொதுமக்கள் வெளியே போவதை தவிர்த்துவிட்டு தயவு செய்து வீட்டிலே இருந்து எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் இந்த புயலிலே ஒரு உயிர் கூட இழப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு மழை பெய்தாலும் சமாளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மீட்பு பணிக்காக கடற்படை உதவியை நாடி இருப்பதாகவும் தெரிவித்தார். 28 NDRF SDRF நம்மகிட்ட 28 ரெடியா இருக்கிறது. சென்னை, விழுப்புரம் போன்ற அந்த முக்கியமான இடங்கள்ல நாங்கள் தயார் வச்சிருக்கோம். இதுவும் காணாது என்று சொல்லி இன்னொரு 10 வேண்டும் என்று கேட்டோம். அவர்களும் 10 டீம் வந்து கொண்டிருக்கிறது, விமானத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது போக கடற்படையினுடைய உதவியும் நாம் கேட்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் தேவை என்று சொன்னால் அதுவும் வேண்டும் என்று கேட்டிருக்கோம். எல்லா வகையிலும் பிரிகேஷன், எல்லா வகையிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம முதலமைச்சர் எடுத்திருக்காரு. இலங்கையில் சிக்கியுள்ள 150 தமிழர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
டிட்வா புயல் சென்னையை நெருங்கி வரும் நிலையில் சென்னை மற்றும் விழுப்புரத்தில் தேசிய பேரிடர் மீட்பு படையின் 150 பேர் கொண்ட குழு தயார் நிலையில் இருப்பதாக டெப்டி கமாண்டர் கபில் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அவர் தேவையான உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். கட்டட இடிபாடுகள் ஏற்பட்டால் மோப்பனாய் உதவியுடன் மீட்பு பணி மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் டெப்டி கமாண்டன்ட் கபில் தெரிவித்தார். நம்ம அடிஷ்னலா ஒரு 10 டீம் நம்ம 5 டீம் பூனேல இருந்தோம், இன்னொரு 5 டீம் பரோடால இருந்தோம், குஜராத்ல இருந்தோம். நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட் மூலமா நம்ம இங்க ஏர்லிஃப்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதில் 5 டீம் நம்ம சென்னைக்காகவே கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்காகவே ஸ்டாண்ட் பைல இருப்பாங்க. பிளஸ் ஒரு டீம்ல 30 பேர் இருப்பாங்க. இந்நிலையில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக தமிழ்நாடு அரசுடன் மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். ஒரு டீம்ல 5 டாக்ஸ் வேற வராங்க, 5 டாக்ஸ் இருக்கு. ஒரு டீம்ல 2 டாக்ஸ் வராங்க குஜராத்ல இருந்து. பிளஸ் 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஸோ சென்னையிலையும் அப்புறம் நம்ம விழுப்புரத்துலையும் இந்த டீம்ஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன்ல டிப்ளாய் பண்ணிருப்பாங்க. தேவைன்ற பட்சத்தில் அங்கிருந்து நம்ம டீம்ஸை மூவ் பண்ணிக்கலாம். இதில் தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலாளர் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனிடையே டிட்வா புயல் காரணமாக தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடத்துக்கு செல்லவும், பலவீனமான கட்டடங்கள், மரங்களுக்கு கீழே நிற்க வேண்டாம் என்றும் மாநில பேரிடர் மீட்பு படை SMS மூலம் மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும்படி அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், புயல் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் பொதுமக்கள் அனைவரும் வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்புகளுக்கு ஏற்றவாறு உரிய நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். புயலின் தீவிரம் உணர்ந்து அதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை மேற்கொள்ள களத்தில் தயாராக இருக்கும்படி அதிமுகவினருக்கும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். பயிர் காப்பீடு செய்ய திங்கட்கிழமை வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குத்தகை விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சீலத்தநல்லூரில் கனமழை காரணமாக தண்ணீரில் மூழ்கிய வயல்களை அமைச்சர் TRB ராஜா ஆய்வு செய்தார். விவசாயிகள் இடுப்பளவு நீரில் மூழ்கிய பயிர்களை எடுத்து காண்பித்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மழை ஓய்ந்துவிட்டதால் விளைநிலங்களில் தேங்கிய நீர் வடிந்துவிடும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இன்சூரன்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். விவசாயிகள் ஐடி இல்லாத காரணத்தினால இன்சூரன்ஸ் பண்ண முடியாதவங்க அன்று நிச்சயமாக செய்யலாம். ஸோ இப்போ யாருக்கும் அந்த ஃபார்மர் ஐடி தேவையில்லை. யாராக இருந்தாலும் நீங்கள் இன்சூரன்ஸ் செய்து கொள்ளலாம். மழை எதிர்பார்த்த அளவு இல்லாமல் இருக்கிறது. எனவே அது ஒரு நல்ல விடயம். நிச்சயமாக நாளைக்குள் இந்த தண்ணீர் வடிந்துவிடும் என்று நம்புகிறோம். 3/4 பேர் காப்பாற்றப்படும். மீது இருக்கிற ஒரு சில இடத்துல கொஞ்சம் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கவனம் செலுத்தி வருகிறார்கள் அதிகாரிகள். அந்த கணக்கு எடுத்து வடிகால் வாய்களை தூர்வாரும் பணி முழு வீச்சில் நடைபெறுவதாகவும் அமைச்சர் TRB ராஜா கூறினார். சாரல் மழைக்கு இடையே அண்ணாமலையாரின் வீதி உலாவை கண்டு பக்தி மழையில் நனைய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருவண்ணாமலை தீப திருவிழாவின் 6ஆம் நாள் விழாவையொட்டி நேற்றிரவு 116 ஆண்டு பழமையான வெள்ளி ரதத்தில் உண்ணாமலை அம்மனுடன் அண்ணாமலையார் எழுந்தருளி வீதி உலா வந்தார். அரோகரா முழக்கமிட்டு அண்ணாமலையாரை பக்தர்கள் வழிபட்டு மகிழ்ந்தனர். இதேபோல விநாயகர், முருகர், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரரும் தனித்தனி வெள்ளி விமானங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்தனர். விழாக்கோலம் கொண்ட அண்ணாமலையார் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் தலைகளாகவே காட்சியளித்தது. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி இந்த ஆண்டும் பக்தர்கள் மலை ஏற அனுமதி வழங்கப்படாது என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் வரும் 3ஆம் தேதி அதிகாலை பரணி தீபமும் அன்று மாலை அண்ணாமலையார் மலையில் மகாதீபம் ஏற்றும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. கடந்த ஆண்டு பெஞ்சால் புயலால் கனமழை பெய்ததால் பக்தர்களின் நலன் கருதி மலை ஏற அனுமதி மறுக்கப்பட்டது. தற்போது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு டிட்வா புயல் காரணமாக மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நிலச்சரிவு அபாயம் ஏற்படலாம் என்பதால் இந்த ஆண்டும் மலை ஏற பக்தர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.
இந்த நடவடிக்கைக்கு பக்தர்கள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மலை மீது மகாதீபம் ஏற்றுவதற்காக 5.25 அடி உயரமும் 300 கிலோ எடையும் கொண்ட பஞ்சலோகத்தால் ஆன மகாதீப கொப்பரைக்கு ஊழியர்கள் வண்ணம் தீட்டி 1000 கால் மண்டபத்தில் தயார் நிலையில் வைத்துள்ளனர். தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என்று மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை நடத்திய பின் எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர், மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக்கொண்டே தமிழ்நாட்டு மக்களின் குரலை மத்திய பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்று வினவியுள்ளார். தமிழ்நாட்டின் கோரிக்கைகளை, தேவைகளை கடிதங்களாக, நேரில் மனுக்களாக, சட்டமன்ற தீர்மானங்களாக எடுத்து சொல்லியும் காதில் வாங்காமல் இருப்பது நியாயமல்ல என்றும் சாடியுள்ளார். அதிகமான வரி வருவாயை தரும் மாநிலமான தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மனசாட்சி உள்ள யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறியுள்ள முதலமைச்சர், மத்திய அரசின் வஞ்சனைகளை கடந்துதான் நாட்டிலேயே அதிகமான 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை அடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என்று சூளுரைத்துள்ள முதலமைச்சர், நெல் ஈரப்பத வரம்பை உயர்த்தாதது, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதிகளிடம் மத்திய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை சங்கனூர் அருகே பாத்திரக்கடையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் அடுத்தடுத்து சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை கணபதி சங்கனூர் சாலையில் சிவக்குமார் என்பவருக்கு சொந்தமான பாத்திரக்கடை உள்ளது. நேற்றிரவு கடையில் சிவக்குமாரின் மனைவி கீர்த்தனா பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த போது திடீரென தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் கடையில் இருந்த சிலிண்டர்கள் அடுத்தடுத்து வெடித்து சிதறின. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பெட்ரோல் பங்க் அருகில் உள்ள நிலையில் தீயை கட்டுப்படுத்தியதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது புதிதாக ஒரு வழக்கு பதியப்பட்டுள்ளது. நேஷனல் ஹெரால்ட் மோசடி தொடர்பாக காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீது டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. நேஷனல் ஹெரால்ட் பத்திரிகையை நடத்தி வந்த அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனம் நொடிந்த நிலையில் இருந்தபோது சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரை பங்குதாரர்களாக கொண்ட யங் இந்தியா நிறுவனம் அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவனத்தின் 90 கோடி ரூபாய் கடனை அடைத்து அதன் 2000 கோடி ரூபாய் சொத்துக்களை அபகரிக்க முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பான வழக்கு டெல்லியில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அண்மையில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். இந்நிலையில் நேஷனல் ஹெரால்ட் நிதி மோசடி தொடர்பாக சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட 6 பேர் மீது டெல்லி காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்துள்ளது. 2008ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக அமலாக்கத்துறை அளித்த ஆவணங்கள் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவன பங்குகளை யங் இந்தியா நிறுவனத்திற்கு மாற்றுவதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சி அந்நிறுவன அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்தார்களா என்பது குறித்து விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக அசோசியேட்டட் ஜேர்னல்ஸ் நிறுவன அதிகாரிகளுக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு காலை உணவு விருந்தளித்த முதலமைச்சர் சித்தராமையா தங்களுக்கிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவிக்காக சித்தராமையா மற்றும் டி.கே. சிவக்குமார் இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்த நிலையில் காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தவுள்ளது. இந்நிலையில் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரை காலை உணவு விருந்துக்காக முதலமைச்சர் சித்தராமையா அழைப்பு விடுத்தார். அதன்படி பெங்களூருவில் உள்ள சித்தராமையாவின் இல்லத்தில் இருவரும் இட்லி, சாம்பார், உப்மா ஆகியவற்றை சாப்பிட்டனர். தொடர்ந்து இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது எம்எல்ஏக்கள் சிலர் அமைச்சர் பதவி கேட்டு கட்சி தலைமையை அணுகியதாகவும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். தொடர்ந்து பேசிய டி.கே. சிவக்குமார் கட்சிக்குள் எந்த பிரிவுகளும் இல்லை என்றார். The leadership issue is concerned. We go by my party high command. Whatever my party high command tells, it is our decision. 2028ஆம் ஆண்டு கர்நாடகாவில் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் என்றும் சிவக்குமார் பேசினார்.
2026 ஆண்டுக்கான மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் மும்பை இந்தியன்ஸ், ஊபி வாரியர்ஸ், டெல்லி கேபிட்டல், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் ஜெயண்ட்ஸ் அணிகள் பங்கேற்கின்றன. ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கிரிக்கெட் தொடரின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது. தொடரின் முதற்கட்ட போட்டிகள் நவி மும்பையில் ஜனவரி 9 முதல் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. ஜனவரி 19 முதல் பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 2ஆம் கட்டம் மற்றும் இறுதிக்கட்ட போட்டிகள் குஜராத்தின் பரோடாவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த T20 கிரிக்கெட் தொடரில் மொத்தம் 20 லீக் போட்டிகள் நடைபெற உள்ளன. ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. பிப்ரவரி 3ஆம் தேதி எலிமினேட்டர் மற்றும் 5ஆம் தேதி இறுதிப் போட்டிகள் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் இந்த தொடர் நடைபெற்று வருகிறது. நடப்பு சாம்பியன்ஸான மும்பை இந்தியன்ஸ் அணி 2 முறையும், பெங்களூரு அணி 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளன. தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்த இந்திய அணி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் முதல் ஒருநாள் போட்டியில் இன்று விளையாடுகிறது. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் வந்துள்ள பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அணி 2 டெஸ்ட் போட்டி, 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. இதில் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் தோல்வியடைந்த இந்திய அணி 25 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த மண்ணில் மோசமான தோல்வியை பதிவு செய்தது. இந்நிலையில் முதல் டெஸ்டில் சுப்மன் கில்லிற்கு காயம் ஏற்பட்டதால் ஒருநாள் கிரிக்கெட் அணியில் கேப்டனாக KL ராகுல் செயல்பட உள்ளார். மேலும் ஒருநாள் போட்டியில் ஆல்ரவுண்டர் ஜடேஜா, விக்கெட் கீப்பர் பந்த் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். இன்று மதியம் 1:30 மணிக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் முதல் ஒருநாள் போட்டி தொடங்க உள்ளது. வெற்றி பயணத்தை தொடரும் முனைப்பில் தென்னாப்பிரிக்காவிற்கும் தோல்விக்கு பழிதீர்த்ததற்கு வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணியும் விளையாட இருப்பதால் ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. உதயநிதிக்கு 58 கடந்து 58 எனக்கு நீ வருத்தப்படுத்துறாங்க 48 கடந்து. காவலன் திரைப்படத்தில் வரும் தனது நகைச்சுவை காட்சி போல் உதயநிதி வயதை மாற்றி மாற்றி நடிகர் வடிவேலு பேசியதால் கலகலப்பானது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மண்ணடியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கொட்டும் மழையிலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வடிவேலு மேடை ஏறியதும் மாற்றி மாற்றி பேசியதால் சிரிப்பலை எழுந்தது. உதயநிதிக்கு 58 கடந்து 58 எனக்கு நீ வருத்தப்படுத்துறாங்க 48 கடந்து. 2026 மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என கூறிய வடிவேலு முன்னதாக அமைச்சர் சேகர்பாபுவுடன் இணைந்து தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் என்ற பாடலை பாடினார். தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ. நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர் மழையால் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அடுத்த புத்தூர் பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டு 1 மாதமே ஆன இளம் சம்பா தாளடி பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகத் தொடங்கியுள்ளன. இதனால் பெரும் இழப்பு ஏற்பட்டு இருப்பதாக கூறும் விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோன்று பட்டுக்கோட்டை அடுத்த மதுக்கூரில் சுமார் 2500 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. விளைநிலங்களா நீர்நிலைகளா என்ற வித்தியாசம் தெரியாத அளவிற்கு வயல் மழைநீரில் மூழ்கியுள்ளது. வடிகால்களை முறையாக தூர்வாராததே மழைநீர் தேக்கத்திற்கு காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முறையாக வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததனால் இந்த மாதிரியான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த மழை தொடருமேயானால் இன்னும் பெரிய பாதிப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும். உடனடியாக ஏக்கருக்கு 30,000 நிவாரணம் வழங்க தமிழக அரசு உத்தரவிட வேண்டுமென தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வலியுறுத்துகிறோம். இதனிடையே கீழத்தோட்டம், ஏரி புறக்கரை பகுதிகளில் கடல் நீர் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புக வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கரையோர பகுதியில் கடல் நீர் பெருக்கெடுத்து துறைமுக வாய்க்கால் பகுதி முழுவதும் நீர் நிரம்பியுள்ளது. சாலை மட்டத்திலிருந்து அரை அடி உயர்ந்து வாய்க்கால் எது கடல் எது என்று தெரியாத அளவிற்கு கடல் நீர் பெருக்கெடுத்துள்ளது. இதனால் கரையோர மக்கள் அச்சமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. திருவாரூர், கூத்தாநல்லூர், கமலாபுரம், மாங்குடி, முத்துப்பேட்டை, ஆலத்தம்பாடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதில் முத்துப்பேட்டை தெற்குக்காடு பகுதியில் 20 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீர் வெளியேற வழியில்லாததால் அப்பகுதி மக்கள் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிப்பிற்கு ஆளாகினர்.
பெரும்பாலான இடங்களில் இருந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று கூத்தாநல்லூர் அருகே கொத்தங்குடியில் காத்தாயி அம்மன் கோயில் தெருவில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியடைந்தனர். திருத்துறைப்பூண்டியில் பெய்த மழையால் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி ஏரி போல காட்சியளித்தன. வடிகால் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் மழைநீரை வடிய வைக்க முடியவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெள்ளம் சூழ்ந்த கிராமத்திற்கு மின் அளவீடு பணிக்காக மின்வாரிய ஊழியர் டிராக்டர் மூலம் அழைத்து செல்லப்பட்ட காட்சிதான் இவை. டிட்வா புயல் தாக்கத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்தது. தொடர் மழையால் மணமேல்குடி அருகே வடக்கூர் காட்டுக்குடியிருப்பு பகுதிக்கு செல்லும் வழிநெடுகிலும் தண்ணீர் சூழ்ந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்தனர். அந்த கிராமத்திற்கு மின் அளவீடு பணிக்காக வந்த மின்வாரிய ஊழியரை விவசாயி ஒருவர் தனது டிராக்டரில் அழைத்து சென்று உதவினார். தொடையில் இருக்குது, இது இடுப்பு அளவுக்கு இருக்குது தண்ணி. ஒவ்வொரு மழை நேரத்துலையும் படாத பாடுபடுறோம். நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லி ஏதாவது வழி ஏற்படுத்தி கொடுத்து பாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வழி. வடக்கூர் காட்டு குடியிருப்பு பகுதிக்கு சாலை வசதி ஏற்படுத்த தர வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. தனுஷ்கோடிக்கு செல்லும் வாகனங்கள் புதுரோடு மீனவ கிராமம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நிறுத்தப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டன. இதேபோன்று கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. பில்லர் ராக், குணா குகை, பைன்மர சோலை, மோயர் சதுக்கம், பேரிஜம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக வனத்துறை தடை விதித்ததால் வார இறுதி நாட்களில் அப்பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2 நாட்களாக மிதமான மழை பெய்து வருவதால் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவே காணப்பட்டது. ஐயப்பன் மலைக்கு சென்ற பக்தர்கள் மழையில் நனைந்தபடியே சாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே தஞ்சாவூர் பெரிய கோயிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள் மழையில் குடைபிடித்தபடி சாமி தரிசனம் செய்தனர். கோவையில் 3 கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்டது தொடர்பாக காவல் ஆணையர் விளக்கம் அளித்துள்ளார். கோவை கவுண்டம்பாளையத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளையடித்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேரை போலீசார் சுட்டு பிடித்தனர். வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் உள்ள 13 வீடுகளில் பட்டப்பகலில் கதவை உடைத்து 56 சவரன் தங்க நகை, 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்களை கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். குறிப்பாக நில எடுப்பு பிரிவு வருவாய் அலுவலரின் வீட்டில் மட்டும் 30 சவரன் தங்க நகை திருடு போனது விசாரணையில் தெரியவந்தது. இது குறித்து திருட்டு நடைபெற்ற வீடுகளில் மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் நேரில் விசாரணை நடத்தினார். மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் குனியமுத்தூர் குளத்துப்பாளையத்தில் பதுங்கியிருந்த ஆசிக், கல்லூர், இர்ஃபான் ஆகிய 3 பேரை காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். 3 பேரும் தப்பி ஓட முயன்ற நிலையில் அவர்களை காவல்துறையினர் சுட்டு பிடித்தனர். காயமடைந்த 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பவாரியா கேங்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் தெரியல. நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும். அந்த கோணத்திலையும் விசாரணை போயிட்டு இருக்குங்க. ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா ரெக்கவர் பண்ணியாச்சு. விசாரணையில் கைதான 3 பேரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மஜித்புரா மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்ய நாளை முதல் ஆர்டிஓ அலுவலகத்திற்கு கொண்டு செல்ல தேவையில்லை என்று போக்குவரத்து ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்யும் போது அவற்றை நேரில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை என மத்திய அரசு மோட்டார் வாகன சட்டத்தில் மாற்றம் செய்தது. ஆனால் இந்த விதிமுறை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாமல் இருந்தது. இது தொடர்பாக ஆட்டோமொபைல் டீலர்கள் சங்கம் தொடுத்த வழக்கில் மத்திய அரசு நடைமுறையை அமல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நாளை முதல் பைக், கார் போன்ற சொந்த பயன்பாட்டு வாகனங்களை பதிவு செய்ய நேரில் கொண்டு செல்ல வேண்டிய தேவையில்லை என்றும் வணிக பயன்பாட்டிற்கான வாகன பதிவின் போது கட்டாயம் வாகனங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான். ஆனால் எனக்கு நடந்த கொடுமை உங்களுக்கெல்லாம் தெரியும். என்னுடைய உயிரைத்தான் அவன் பறிக்கவில்லை. பாமக தலைவர்
தலைவர் அன்புமணி குறித்து அவரது தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸின் ஆதங்கம் தான் இது. நெய்வேலியில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் ஆணையத்தை அன்புமணி விலைக்கு வாங்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இந்த உரிமையை இனி யாரும் பறிக்க முடியாது. எந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் பறிக்க முடியாது. அந்த வகையிலே தான் இன்றைக்கும் டெல்லி ஹைகோர்ட்டிலே வழக்கு தொடர்ந்திருக்கிறோம். சூழ்ச்சியினாலே தன்னை தலைவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். கோவில் இருந்தவனெல்லாம் விலைக்கு வாங்கினேன், வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ தேர்தல் கமிஷன்லேயே விலைக்கு வாங்கிட்டேன். தனது உழைப்பை வீண் போக விடமாட்டேன் என்றும் தன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்றும் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் விவகாரத்தில் பிரதமர் மோடி தலையிட்டு அவற்றுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. நிதி ஆணையத்தின் வாயிலாக நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம், அந்த ஆணையம் அளித்துள்ள அதிகார பகிர்வுகளை அளிக்க மறுப்பது என மாநில உரிமைகளை மதிக்காமல் தமிழக அரசை மத்திய அரசு வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் புதிய வழித்தடத்திற்கு 31,450 கோடி ரூபாய்க்கு பதிலாக வெறும் 301 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி மத்திய அரசு பாரபட்சத்துடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம், மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றுக்கு அனுமதி வழங்க மத்திய அரசை வலியுறுத்தப்படும் என்று திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டில் இருந்து 22 விழுக்காடாக உயர்த்திட மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட வேண்டிய 3,548 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்றும் மத்திய அரசை வலியுறுத்த எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாஜகவின் சித்து விளையாட்டால் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையன் விலகி இருக்கலாம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டிருப்பது அந்த கட்சிக்கு உகந்தது அல்ல என்றும் கூறினார். பாஜகவினரால் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியவில்லையா? எல்லா பிரச்சனைகளிலும் தலையிடுகிற பாஜக இந்த பிரச்சனையில் ஏன் வெளிப்படையாக தலையிடவில்லை அல்லது அவர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கவில்லை? அதிமுகவை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க அவர்கள் ஏன் விரும்பவில்லை? அதிமுகவில் இப்படி ஒரு பலவீனம் ஏற்படுவதை பாஜக ஏன் வேடிக்கை பார்க்கிறது? இது போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட பிரச்சனை மட்டும்தான் காரணமா அல்லது பாஜகவின் சித்து விளையாட்டுகளில் இதுவும் ஒன்றா? அதிமுகவை நெருக்கடி நிலைக்கு தள்ளியதில் பாஜகவிற்கு பங்கு இருக்கலாம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். திண்டுக்கல் மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகைப்பூ விலை 5,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. தொடர் மழை மற்றும் பனிப்பொழிவால் வரத்து குறைந்ததாலும் தொடர் முகூர்த்த நாட்கள் என்பதாலும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் 1 கிலோ மல்லிகைப்பூ 5,000 ரூபாயாகவும், முல்லைப்பூ 1,500 ரூபாயாகவும், சாதிப்பூ 1,200 ரூபாயாகவும் விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் மதுரை மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட்டில் 1 கிலோ மல்லிகைப்பூ 4,500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பிச்சிப்பூ 1,800 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ கனகாம்பரம் 1,000 ரூபாயாகவும், செவ்வந்தி சம்பங்கியின் விலை 150 ரூபாயாகவும் உள்ளது. பூக்கள் வரத்து குறைந்ததால் அவற்றின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அனைத்து பூக்களுமே விலை ஏற்றமாக இருக்கு. பூ வரத்து திண்டல் மார்க்கெட்டு ஒரு நாளைக்கு 40 டன் வந்த பூக்கள் ஒரு 10 டன் 15 டன்னுக்குள்ளதான் விற்பனைக்கு கொண்டு வரப்படி வருது. இது அனைத்துமே விற்பனை ஆயிடுது. பூக்கள் ஈரமாக இருந்தால் அந்த பூக்கள் மாத்திரம் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் தேக்கமாக இருக்கு. தொடர் மழை காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையிலும் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 2 தினங்களுக்கு முன் 1,200 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகைப்பூ தற்போது 5,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது.
புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனியார் பேருந்தில் தவறவிட்ட 2 லட்சம் ரூபாய் பணத்தை காவல்துறை முன்னிலையில் உரியவரிடம் ஓட்டுநர் ஒப்படைத்தார். பெங்களூரு மற்றும் அறந்தாங்கி இடையே நாள்தோறும் A1 என்ற தனியார் பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பேருந்தில் ஏறி பேரா ஊரணியில் இறங்கிய ரேவதி என்ற பயணி தன்னுடைய பையை பேருந்திலேயே மறந்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. வீட்டுக்கு சென்ற பிறகே 2 லட்சம் ரூபாய் இருந்த பையை தவறவிட்டதை அறிந்த ரேவதி ஓட்டுநர் ஞானவேலிடம் கேட்டுள்ளார். அவர் பேருந்தை ஆய்வு செய்த போது ரேவதி விட்டுச் சென்ற இடத்திலேயே பை இருந்தது தெரிய வந்தது. பர்ஸை தவறி விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அந்த பர்ஸை எடுத்து பார்க்கும்போது பணம் இருந்தது. அப்புறம் அந்த கஸ்டமரும் ஃபோன் பண்ணாங்க. போய் எடுத்து பார்க்கும்போது அதில் பணம் இருந்தது. அவங்க ஃபோன் பண்ணி இங்கே அறந்தாங்கி காவல் நிலையம் மூலிமா அவங்களுக்கு அந்த பணத்தை ஒப்படைச்சாச்சு. இதையடுத்து காவல்துறை முன்னிலையில் உரிமையாளர் ரேவதியிடம் பணப்பையை ஓட்டுநர் ஞானவேல் ஒப்படைத்தார். பேராவரணி வரணும், அங்கே இறங்கிட்டு ஞாபகம் இல்லாமல் விட்டுட்டேன் பர்ஸை. ஃபோன் அடித்தேன் டிரைவர் சாருக்கு. அவர் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து ஒப்படைச்சாங்க. 2 லட்சம் ரூபாய் பணத்தை நேர்மையுடன் கொண்டு வந்து கொடுத்த ஓட்டுநர் ஞானவேலுக்கு காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். நெல்லையப்பர் கோவிலுக்கு உத்தராகண்டில் இருந்து யானை கொண்டு வர தடை கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த ஜனவரி 12ஆம் தேதி திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் இருந்து 55 வயதான பெண் யானை காந்திமதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தது. இதையடுத்து இந்த கோவிலுக்கு உத்தராகண்டில் இருந்து 5 வயது குட்டி யானையை கொண்டுவர அறநிலையத்துறை மற்றும் வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனை எதிர்த்து சென்னை தியாகராய நகரைச் சேர்ந்த இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் அமைப்பு என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. அந்த மனுவில் உத்தராகண்ட் வனத்துறை பராமரிக்கும் குட்டி யானையை தாயிடம் இருந்தும் அதன் கூட்டத்திடம் இருந்தும் பிரித்து கொண்டு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாட்டிற்கு யானை அனுப்புவது தொடர்பாக உத்தராகண்ட் அரசின் வனத்துறை சார்பில் இதுவரை எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். இதை ஏற்ற நீதிபதிகள் முன்கூட்டியே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். குட்கா விளம்பரம் தொடர்பான வழக்கில் தாம் சர்க்கரை தடவிய ஏலக்காய் விளம்பரத்தில் தான் நடித்ததாக சல்மான்கான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பாலிவுட் நடிகர் சல்மான்கான் குங்குமப்பூ தடவிய ஏலக்காய் விளம்பரத்தில் நடித்தது தொடர்பாக பாஜக நிர்வாகி ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அதில் குங்குமப்பூ தடவிய ஏலக்காயை எப்படி 5 ரூபாய்க்கு விற்பனை செய்ய முடியும், அவர் குட்காவை தான் விளம்பரம் செய்தார் என குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பிரதீப் என்பவர் கோட்டா நுகர்வோர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவுக்கு பதிலளிக்க சல்மான்கான் மற்றும் ராஜ்ஸ்ரீ பான் மசாலா நிறுவனத்திற்கு உத்தரவிட்டது. அதன்படி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த சல்மான்கான் குட்கா பான் மசாலா விளம்பரத்தில் நடிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் தாம் நடித்தது சர்க்கரை பூசிய ஏலக்காய் விளம்பரத்தில் தான் என்றும் இந்த விவகாரத்தில் தன் மீது தேவையில்லாமல் குற்றம் சாட்டப்படுவதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சல்மான்கான் அந்த பான் மசாலாவின் விற்பனையாளரும் அல்ல, உற்பத்தியாளரும் அல்ல என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதனை மனுதாரர் ஏற்க மறுத்த நிலையில் சல்மான்கான் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் வழக்கை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது.